World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலில் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசைக்கும் புகழ் மணக்க இருந்த அரும்பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து போற்றுகிறேன். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர் பெற்றது உற்றதாக உலகிற்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. நேர பகிர்வு. இந்த நேர பகிர்வு அப்படிங்கிறதுங்க, பகல் நேரம் அளவு எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது எத்தனை மணி எத்தனை நிமிஷம் எத்தனை நொடிக்கு இருக்குது. இரவு நேரம் எத்தனை மணி எத்தனை நிமிஷம் எத்தனை நொடிக்கு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுட்டு அதை அனுசரித்து தான் கிரக ஓரைகள், அதாவது பகலில் 12 ஓரை நடந்தாகணும், இரவில் 12 ஓரைகள் நடந்தாகணும். அப்போது இந்த ஓரை அப்படிங்கிறது ஒவ்வொரு மணி நேரம் பஞ்சாங்கத்தில் இருக்கும். ஆனால் அது அனுதினமும் அப்படியே இருக்குமானா இருக்காது. பகல் நேரம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த 1 மணிக்கு மேலே சில நிமிடங்கள் கூடு வரும். இதே மாதிரி இரவு நேரம் குறைவாக இருக்கிற பொழுது 1 மணிக்கும் குறைவாக, அதாவது 56 சில்வான நிமிடங்களில் கூட ஒரு ஓரை நிறைவடையும் அப்படிங்கிற அளவிலையெல்லாம் கணிதம் இருக்குது. இதெல்லாம் யதார்த்தமானதுங்க. இப்போங்க இதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அப்படிங்கிறத தெரிவிக்கிறேனுங்க. அதாவது மார்கழி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை சூரிய உதயம் 6:38:36. மார்கழி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய மறைவு 5:58. இதை இரவில் நிகழும் 12 ஓரைக்கு பகிரணும் அப்படிங்கிற பொழுது இந்த 6:38:36 சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து 5:58 கழிச்சோம்னா 40 நிமிஷம் 36 நொடி வருங்க. இந்த 40 நிமிஷம் 36 நொடியை இரவில் நிகழக்கூடிய 12 ஓரைக்கும் பகிரணுங்க. அப்போ இது எப்படி அப்படின்னா, 40/60, அதாவது 40 பெருக்கல் 60னா 2400 நொடி வருங்க. இந்த 2400 நொடிக்கு இல்லை இந்த 36 நொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கூட்டணும்னா 2436 நொடி வருங்க. இதை 12ஆல் வகுத்தோம்னா 3 நிமிஷம் 23 நொடி வருங்க. அப்போ ஒரு ஓரை என்பது தோராயமாக 1 மணி அப்படின்னு பஞ்சாங்கத்தில் இருக்கும். ஆனால் அவங்களும் தெரிவிச்சிருப்பாங்க, உங்கள் ஊரில் சூரிய உதயம் நேரத்தை அனுசரித்து சூரிய மறைவு நேரத்தை அனுசரித்து இந்த கிரக ஓரைகளுக்கு உண்டான நேரத்தை நீங்கள் அமைச்சுக்கணும், அப்போ தான் அது சரியாக இருக்கும்னு பஞ்சாங்கத்திலேயே தெரிவிச்சிருப்பாங்க. ஆக இதை எப்படி நாம் அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதுல இன்றைக்கி குழப்பம் நிலவுது. இது எப்படின்னு கேட்டீங்க, இப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2436 நொடியை இந்த 12 ஓரைக்கும் பகிரணும். அதாவது இந்த 12 ஓரை என்பது 720 நிமிடம் அப்படிங்கிறதுல கூட குறைவாக இருக்கலாம் அல்லது அதிகமாகவும் இருக்கலாம். ஏன்னா பகல் பொழுது அதிகம்னா இந்த 720 அப்படிங்கிறது 720க்கு மேலே போயிடும். இதே ராத்திரி அதிகம் அப்படின்னா
இதே 720 720க்கு மேலே போயிடும். அப்போ பகலில் குறைவு அப்படின்னா இந்த 720லேருந்து குறைஞ்சி போயிடும். அப்போது இதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த ஓரைக்கு உண்டான நேரத்தை நாம் தீர்மானிக்கணும். இது மட்டும் இல்லைங்க, ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம், முகூர்த்தம் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம் நடந்தாகணும். பகலில் 15 முகூர்த்தம், ராத்திரியில் 15 முகூர்த்தம் நடந்தாகணும். இப்போ இதையெல்லாம் அனுசரித்து தான் அந்த முகூர்த்தத்தினுடைய நிமிடம் ஆனால் 48 நிமிடத்தை உறுதி செய்யணும். இதிலிருந்து 48லிருந்து குறைவும் செய்யும் கூடவும் செய்யும். ஏன்னா இந்த பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் அனுசரித்து தான் இந்த அத்தனை இப்போ நான் சொன்ன வந்தீங்களா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் லக்னம் அப்படிங்கிறதுலையுமே இது வந்துடும். புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று, அதுலேயுமே ஏமாந்து போகிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையெல்லாம் அனுசரித்தா தான் அதை நாம் பயன்படுத்தி நன்மையை பெற இயலும். ஆகவே பொதுமக்களுக்கு இது போன்ற நுட்பமான விவரங்களை தெரிவிக்க வேண்டியது ஜோதிடர்களுடைய கடமை. பொதுமக்களும் ஜோதிடரை அணுகி தக்க கட்டணம் கொடுத்து இந்த மாதிரி விவரங்களை தெரிஞ்சுட்டு அவங்க தேவையான நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்தே தீரும். அப்போ இந்த 12 ஓரைக்கு இந்த 2436 வினாடியை எப்படி நாம் கூட்டுறது அல்லது குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் தெரிவிக்கிறேனுங்க. இப்போ 5 மணி 58 நிமிஷம் அப்படின்னு இந்த பகல் ஓரைக்கு வருது அன்னைக்கு. அப்போ இந்த 5 மணி 58 நிமிஷத்தோட அந்த 2436 நொடியை வகுத்து வந்த விடை 3 நிமிஷம் 23 நொடி. இதை அதோட கூட்டணும்னா நம்மளுக்கு 7 மணி 1 நிமிஷம் 23 நொடி வரைக்கும் அன்னத்த ஓர செவ்வாய் ஓர நடைபெறும். அடுத்து அதே போல் 1 மணி 3 நிமிஷம் 23 நொடியை கூட்டணும்னா 8 மணி 4 நிமிஷம் 46 நொடி வரைக்கும் சூரிய ஓரை நடைபெறும். அடுத்து அந்த 8 மணி 4 நிமிஷம் 46 நொடியோட 1 மணி 3 நிமிஷம் 23 நொடியை கூட்டணும்னா சுக்கர ஓரை நடைபெறும். 9 மணி 8 நிமிஷம் 9 நொடி வரைக்கும் நடைபெறும். இப்படியே நாம் அந்த 12 ஓரைக்குமே கூட்டிகிட்டே வந்தோம்னா அந்த சூரிய உதயம், அதாவது சனிக்கிழமை சூரிய உதயம், இப்போ வெள்ளிக்கிழமை பகலுக்கு நம்ம அமைச்சிட்டோம். அப்போ சனிக்கிழமை சூரிய உதயம் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரணும். அதுக்கு முதல்லையே வெள்ளிக்கிழமை சூரிய மறைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நாம் கொண்டு வரணும். அப்போ வெள்ளிக்கிழமை சூரிய மறைவு என்பது 5 மணி 58 நிமிஷம். அப்போ இந்த 12 ஓரைகளையும் அந்த சூரிய உதயத்தில் இருந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டே வந்தோம்னா அந்த விட இந்த சூரிய மறைவுக்கான நிமிட நொடியில் நிறைவடையும். அப்போது அடுத்து இப்போ கூட்டிகிட்டே வந்ததில் வரக்கூடியது 6 மணி 38 நிமிஷம் 36 நொடி. இந்த 6 மணி 38 நிமிஷம் 36 நொடிங்கிறது சனிக்கிழமை, அதாவது மறுநாள் மார்கழி 13 சனிக்கிழமை சூரிய உதயத்துக்குண்டான நேரம். அப்போது இப்படி கூட்டிகிட்டே வரும் பொழுது இந்த சூரிய உதயத்துக்குண்டான நேரம் மணி நிமிட நொடி இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, 6 மணி 38 நிமிஷம் 36 நொடி. இதே தான் அங்கேயும் இருக்குது, 6 மணி 38 நிமிஷம் 36 நொடி. இந்த அளவில் இந்த ஓரையை பயன்படுத்துறதுக்கே கணிதம் செஞ்சு பயன்படுத்துகிற போது சூழ்நிலை அப்போ தான் சரியாக வரும். இதில் முகூர்த்தம் என்பது 48 நிமிஷம், இதில் 3 நிமிஷம் 4 நிமிஷம் குறையும், இல்லை 3-4 நிமிஷம் வரைக்கும் கூடும். இதையெல்லாம் அனுசரித்து தான் முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி லக்னம் அப்படிங்கிறதுமே இதை அனுசரித்து தான் பண்ணி ஆகணும். அப்போது இந்த லக்னத்தில் முகூர்த்தம் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க திருமணத்தப்போ. அதில் அந்த லக்னத்துலேயுமே
ஒதுக்க வேண்டிய நேரம், அதாவது தியாஜியம் அப்படின்னு ஒன்று வரும் அந்த லக்னத்துலேயும். அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த நேரத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது, ஏதோ பூஜை பண்ணிக்கலாம் அந்த திருமண சடங்குக்கான பூசைகளை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு அதில் வரக்கூடிய புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒன்று வரும். இது எல்லா லக்னத்துக்கும் வருங்கிறது உறுதி இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு வரும் பொழுது அந்த புஷ்கர நவாம்சத்தினுடைய அதாவது பரம உச்சம் அப்படின்னு தெளிவாக இல்லைங்களா, கிரகத்தினுடைய நிலைமையாக அந்த உச்ச ராசியில், அதுபோல் பரம புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது இந்த 10 நிமிஷத்துலேருந்து நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ பரம புஷ்கர நவாம்சம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு நொடி அப்படிங்கிற இதில் தான் அந்த புஷ்கர நவாம்சம் 100% இருக்கும். இதில் அந்த ஆரம்பமான அந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயோ அல்லது நிறைய போகிற நேரத்தில் 1 நிமிஷத்துக்கு முதல்ல இருந்தோ அந்த புஷ்கர நவாம்சம் 100% செயல்படாது, 20% தான் செயல்படும். இதை நம்ம ஜாதகத்துக்கும் கொண்டு வந்துடலாம். அதாவது நம்ம லக்னமே புஷ்கர நவாம்சத்தில் தானே இருக்குது, நம்மளுக்கு யோக கிரகமே புஷ்கர நவாம்சத்தில் தானே இருக்குது, நம்மளுக்கு சுபகிரகமே புஷ்கர நவாம்சத்தில் தானே இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் லக்ன சுபர் லக்ன யோகர். அப்போ இதெல்லாம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிற போது இவங்களுடைய திசை புத்தி தானே இப்போ நமக்கு நடக்குது. ஆனால் நமக்கு ஒன்றுமே குறிப்பிட்ட மாதிரியெல்லாம் ஒரு முன்னேற்றமும் இல்லைங்களே அப்படின்னா அந்த கிரகம் அந்த புஷ்கர நவாம்சத்தில் 6001வது விகலையில் இருக்க வேண்டியதுக்கு பதிலாக 101வது விகலையில் இருந்ததுன்னா அற்பமான புஷ்கர நவாம்சம். இதை தான் நாம் தெரிஞ்சு செயல்பட்டோன்னு பட்டால் தான் பொதுமக்கள் சரியான பலனை பெற இயலும். நீங்கள் 30,000 30 லட்சம் வரைக்கும் கூட திருமணத்துக்காக செலவழிக்கிறீங்க. ஆனால் அந்த திருமணம் ஒரு 3 நாளில் 3 வாரத்தில் 3 மாதத்திலேயே அந்த திருமணம் முறிவடைஞ்சு போகுது, திருப்தி இல்லாத காரணத்தினால. அப்போ இதுக்குமே இந்த புஷ்கர நவாம்ச சமாச்சாரம் அந்த லக்ன தியாஜியம் இதையெல்லாம் நாம் உறுதியாக தெரிஞ்சுட்டு அந்த புஷ்கர நவாம்சம் இல்லை குறைஞ்சபட்சம் அந்த தியாஜியம் இல்லாத நேரத்திலேயாவது இந்த ஆண் பெண் அதாவது மணமக்களுக்கு மாலை அணிவிக்கணும். அதாவது மணமகனாகப்பட்டவர் மணமகளுக்கும் மணமகளாகப்பட்ட அம்மா மணமகனுக்கும் மாலை அணிவிக்கணும். அதுக்கு பிற்பாடு தான் திருமண மேடைக்கு போகணும். இதெல்லாம் பெரியவங்க முன்னிலையில் தான் நடக்கணும் அப்படி நல்லா இருக்குது. அப்போ அந்த நிகழ்வெல்லாம் நடக்கிற போதே இந்த தியாஜியம் இல்லாமல் பார்த்துக்கணும் லக்னத்தில். அப்போ 2 பேரும் மாலை போட்டுக்கிறதே திருமணம் ஆனாப்புல தான். ஆனால் மேடையில் போய் மந்திரமெல்லாம் சொல்லி தாலி அணிவிக்கிறது ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது சடங்கு. அது எந்த நேரத்துலையும் எல்லாரும் நடத்தலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் புஷ்கர நவாம்சத்தில் தான் தாலி அணிவிக்கணும், அதாவது மாங்கல்யத்தை அணிவிக்கணும் அப்படிங்கிற கருத்து இருக்குது. அதை விட முக்கியமானது ஒவ்வொருத்தர், அதாவது மணப்பின் மாப்பிள்ளைக்கு மாலை அணிவிக்கிறது, மணமகன் பொண்ணுக்கு மாலை அணிவிக்கிறது. இதில் தான் திருமணம் நடந்தாச்சுன்னா ஆகிப்போகுது. அப்போ இந்த மாலை அணிவிக்கிற போது தான் முக்கியமாக புஷ்கர நவாம்சம் இருக்கணும். தாலி கட்டுறது பொண்ணுக்கு மட்டும்தான், கல்யாணங்கிறது பொண்ணுக்கு மட்டும்தான் ஆகுதா, மாப்பிள்ளைக்கு தானே கல்யாணம் ஆகுது. அப்புறம் 2 பேரும் மாலை போட்டுக்கிறாங்க இல்லையா, அப்போ தான் புஷ்கர நவாம்சம் இருக்கணும். சரி, அடுத்த விவரத்துக்கு வந்துடுறேங்க. இப்போ தசை இருப்பை திடமாக தெரிவிக்கும் தடம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னால். ஏன்னா இது வரைக்குமே இந்த தசை இருப்பு தெரிகிறதுக்கு சூரிய உதயாதி நாளிகை, நட்சத்திர பரம நாளிகை இதையெல்லாம் கணக்கு செஞ்சு தான் அந்த கர்ப்பச்செல் நீக்கி நின்ற உரு மகா திசை சந்திரன் இவ்வளவு அப்படின்னு வருஷம் மாதம் நாளை எழுதுவாங்க. இன்னும் கூட ஆழமாக போனோம்னா மணி நிமிஷத்தையும் கூட எழுதலாம். இப்போ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் தெரிவிக்கிறேனுங்க. இன்னைக்கு இப்போ என்ன நட்சத்திரம் நடந்துட்டு இருக்குதுங்க?
சொல்லுமா. அனுஷம் அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ பூசம், அனுஷம், உத்தரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களுக்கு சனி திசை தான் முதல் திசை, ஜனனகால திசை அப்படின்னு வந்துடும். அப்போது இதில் இந்த சனி திசையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மாரக திசை வராது. இந்த மாரக திசை யாருக்கு வரும், எந்த திசையில் பிறந்தவங்களுக்கு வரும் அப்படின்னா ஜனனகால திசை, மாரக திசைன்னு ஒரு அட்டவணை இருக்குது. அப்போது செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கு சனி திசை மாரகமாக வரும். கேது திசையில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை மாரகமாக வரும். சுக்கிரனுடைய திசையில் பிறந்தவங்களுக்கு குரு திசை மாரகமாக வரும். புதன் உடைய திசையில் பிறந்தவங்களுக்கு ராகு மாரகமாக வந்துடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட திசையில் பிறந்தவங்களுக்கு இதையும் கவனிச்சாகணும். ஏன்னா அதுக்கு பாடலும் இருக்குது. மாரகத்தின் திசை அறிய வரும் 4ஆம் திசை சனியே வந்து உற்றாலும் பார் உதித்த செவ்வாய் திசை 5ஆக வந்தாலும் பேருதித்த அரசரது தசை 6ஆனாலும் பின்பு சீருதித்த ராகு தசை 7ஆனாலும் மரணம் தின்னந்தானே அப்படின்னு பாடல் இருக்கு. சரி, இது எல்லாத்துக்குமே இந்த திசையில் வந்துருமா மரணம் அப்படின்னா அப்படியும் இல்லை. ஏன்னா கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைமை நல்ல நிலையில் இருக்கலாம், இல்லை நடக்கக்கூடிய தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஆனது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3ஆம் பாவகத்தில், 6ஆம் பாவகத்தில், 11ஆம் பாவகத்தில் இந்த ராகு கேது சனி செவ்வாய் இருந்தாலும் அது நன்மையே செய்யும், குறைஞ்சபட்சம் தீமையை செய்யாது. அப்போ இதையே இந்த இடத்துலையும் கொண்டு வந்துடணும். அப்போ இது நடக்கிற போது வேற ஒரு சுபகிரகனுடைய தசை அந்த லக்னத்துக்காரருக்கு நடந்தாலும் இந்த மாரக தசை அப்படிங்கிறது அதில் வந்துட்டா அந்த கிரக ஜாதகத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அந்த திசை அவ்வளவாக கெடுதலை செய்யாது. அதுவும் அதாவது இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ராகு கேது இவங்க 3, 6, 11 இருந்துட்டு தசை நடத்தக்கூடிய கிரகத்தை பார்த்தாங்கன்னா அந்த தசை சுப தசையாக மாறிடும், அந்த புத்தி சுபமாக மாறிடும், அந்த அந்தரம் சுபமாக மாறிடும். இன்னும் இதில் உள்ளே போனோம்னா இதை பார்த்தீங்களா, இந்த 2 சிடிக்கைக்கு இடையில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஒரு கிரகம் பிரணவத்தை நடத்தும். அப்போ அது நல்ல கிரகமாக இருந்துட்டா ஒரு யோகம் அமைஞ்சு போயிடும், ஒரு பரிசுக்கு கிடைச்சிடும். இப்போ ஒன்றுமில்லை, ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளையோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சேர்ந்தவங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சம்மதம் கேட்குற போது இந்த மாப்பிள்ளைக்கு அந்த பிரணவம் அப்படிங்கிறது யோக கிரகத்தினுடைய பிரணவமாக நடந்துட்டா அந்த பொண்ணு தலையாட்டிக்கிறாங்க இந்த இந்த நேரத்தில் சரின்ட்டு. இதே மாதிரி தான் மாப்பிள்ளைக்கும். அப்போது இந்த அளவுக்கு அதில் செயல்பாடு இருக்குது. இதில் அந்த யோக கிரகமான பிரணவம் நடத்துகிற போது நம்மளுக்கு பரிசு விழலாம். இதே அசுப கிரகமான ஒன்று இருந்து அது இந்த பிரணவத்தை நடத்துகிற போது விபத்து ஏற்படலாம். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறப்பல நடந்து போச்சப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நாமளும் கூட பார்க்குறோம். ஆகையினால இதெல்லாம் அந்த சூழலில் தான் நடக்கும். சரிங்க, இன்றைக்கி அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு திசை இருப்ப நாம் சூரிய உதயாதி நாளிகை, நட்சத்திர பரம நாளிகை எதுவுமே இல்லாமல் எப்படி நாம் விரைவில் திசை இருப்ப நாம் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத குறித்து தெரிவிக்கிறனுங்க. இது ஜோதிடர்களுக்கு அவசியமானது. மேலும் இதையெல்லாம் தெரிஞ்ச ஜோதிடரை பொதுமக்கள் அணுகினா அவங்க எதிர்பார்க்குற பலனை உறுதியாக பெறலாம். சரிங்க, இப்போ தலைப்புக்கு வந்துடுறேங்க. இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்குது. இது 19 வருஷத்துக்கு உண்டான திசைக்குடைய நட்சத்திரமான அனுசம்
நடந்துட்டு இருக்குது. இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இன்னும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்காமலே திருமணத்தை செய்துக்கலாம் அப்படின்னு விதி இருக்குதுங்க. இது பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதையுமே அதே பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே இப்போ நான் சொன்ன 4 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சிறப்பான பொருத்தம் அப்படின்னு தீர்மானித்து செயல்பட்டால் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள், நட்பலனை அனுபவிப்பார்கள். சரிங்க. இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 48,000 விகலையை உடையது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்ன பார்த்தீங்களா, புஷ்கர நமாம்ச பாதம் 12,000 விகலையை உடையது. அப்போ ஒரு பாதத்துக்கு 12,000 விகலைனா 4 பாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 4 பெருக்கல் 12 போட்டால் 48,000 வந்தாச்சுங்களா. அப்போ ஒரு நட்சத்திரத்தினுடைய நீளம் 48,000. இப்போ அனுச நட்சத்திரம் இருக்குது, நடந்துட்டு இருக்குது. இப்போ எந்த பாகை கலை விகலையில் அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் திசை இருப்பை நிர்ணயம் பண்ணுறதுக்கு உண்டான விதி. சரி, இப்போ தோராயமா எல்லாருமே இதை நாமத்தில் வச்சுருப்பீங்களா? எல்லாம் அந்த அதை காட்டக்கூடிய அலைபேசி இருக்குதா? அப்படியே இருந்தாலுமே அதை எப்படி செயல்படுத்துன்னு தெரியுமாங்கிறதுலாம் சந்தேகம். ஆகையினால நானே ஒரு விகலையை தீர்மானிச்சிடணுங்க. இப்போ உதாரணத்துக்கு 27,583 இந்த விகலையில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். 27,583 விகலையில் சந்திரன் சென்று கொண்டு இருக்கிறார். இப்போ சனி திசை இருப்பை எப்படி காங்கிறது அப்படின்னா, இந்த 27,583 இருக்குதுங்க இல்லைங்களா, இந்த விகலை கர்ப்பத்தில் சென்றது. இப்போ பெருக்கிறோம் பாருங்க, இது எத்தனையிலாம் பெருக்கணும் அப்படின்னா, இந்த 27,583 205 நிமிஷம் 12 நொடியால் பெருக்கணுங்க. இப்போ பெருக்கிறோம் பாருங்க, 205.2 பெருக்கல் 27,583 சமம். இப்போ நம்மளுக்கு நிமிடம் அப்படிங்கிறது வந்தாச்சு. அப்போ இந்த நிமிடம் நான் போட்ட கணக்கு சரிதானா அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒருக்கா செஞ்சிடலாம். அதாவது 27,583 பெருக்கல் 205.2 சமம் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 5,66,003 நிமிஷம் 31 நிமிஷம் 6 நொடி இருக்குதுங்க. அதாவது 5,66,031 நிமிஷத்து 6 36 நொடி வந்தாச்சுங்க. அதாவது 5,66,036 நிமிஷம் மற்றும் 36 நொடிங்க. ஐந்து 5,66,031.48 இப்போவே எடுத்து நான் அந்த 48 நொடியில் எழுதிடலாம். 48 நொடி எழுதியாச்சு. இனி இந்த
5,66,31 நிமிஷத்தை மணியாக்கணும். 5,66,31 நிமிஷத்தை மணியாக்கிறது எப்படின்னா, இது 60ஆல் வகுக்கணும். வகுத்தல் 60 சமம். இப்போ 94,333 மணி வந்தாச்சு. தொண்ணூற்றி 4,333 மணி. மேலும் சிலுவானத்தை காட்டுது. இதை எப்படி நாம் சரி கட்டுறது அப்படின்னா, மறுபடியும் அந்த கணக்கு போடணும். 94,333 94,333 பெருக்கல் 60 சமம். இப்போ 5,56,059 98 அப்படிங்கிறத காட்டுது. அப்போ இதுதான் நிமிஷம். அப்போ 5,65. இப்போ இது கழிக்கணும். 5,66,031 இங்கே வந்திருக்கிறது 56,5,9,80. இப்போ இதை கழிச்சோம்னா எவ்வளவு நிமிஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம். கழித்தல் 5,061 சமம் 51 நிமிஷம் வந்தாச்சுங்க. 51 நிமிஷம். அப்போ இது எத்தனை மணி இருக்குது அப்படின்னா 94,333 மணி. இதையே 24 வகுக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி தானே, அந்த 24 வகுக்கணும். 94,333 வகுத்தல் 24 சமம் 3,930 நாள் வந்தாச்சுங்க. வகுத்தல் 3,930 நாள். இந்த 3,930 நாளோட இந்த மணி அடங்கி போச்சா இல்லைன்னா அப்படின்னு அடங்கலை. இதையும் பெருக்கணும். 3,930 பெருக்கல் 24 சமம் 94,320. இங்கே 94,333 இருக்குதுங்களா, இதை கழிக்கணும். கழிச்சா 94,333 சமம் 13 மணிங்க. அதுக்கு இங்கே இடம் இருக்குது எழுதுறதுக்கு 13 மணி. இப்போ ஏற்கனவே நம்ம நாள் பண்ணி வச்சுக்கிறோமா, 3,930 நாளை 360 வகுக்கணுங்க. 3,930 வகுத்தல் 360 சமம். இப்போ 10 வருஷம் உறுதி. இந்த 10 வருஷத்துக்கு 3,600 நாள் வந்துடும். 3,930 3,600 கழிக்கணும். 3,930 கழித்தல் 3,600 3,600 10 வருஷத்துக்கு உண்டானது வந்துச்சுங்களா. 330 இருப்பு இருக்குது. இந்த 330 அப்படிங்கிறது நாள்கள். இந்த 300 நாளைக்கு 10 மாதம் வந்தாச்சுங்களா. 11 மாதம் 330னா 11 மாதம் வந்தாச்சு.
நாள் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த இதில் போனது இப்போ நின்றது எல்லாமே தெரிய வந்துடும். 51க்கு இங்கே 9 நிமிஷம் ஒன்றாச்சா. இந்த 13 இதை கூட ஒரு 46 கூட்டணும். கூட்டினோம்னா 51 நிமிஷம் வந்துருங்க. இப்போ இந்த 48 அதில் ஒரு 12 இதில் ஒரு நிமிஷம் ஆச்சு. இதில் 59 இருக்குதுங்களா, அந்த ஒரு நிமிஷம் போட்டோம்னா 60 ஆச்சு. அதை தூக்கி இந்த நிமிஷத்தை இந்த மணி கூட கூட்டினோம்னா 13 ஒரு 11 24 மணி ஒரு நாள். அப்போ ஒரு நாளும் போச்சுன்னா இப்போ கர்ப்பத்தில் சென்றது எவ்வளவு அப்படின்னா 10 வருஷம் 11 மாதம் 13 மணி 51 நிமிஷம் 48 நொடி. இப்போ கர்ப்பத்தில் போக நின்றது என்ன அப்படின்னா 9. இதில் 11 மாதம் 8 வருஷம் 11 மாதம் 29 நாள், அவ்வளோதான். இப்போ கர்ப்பத்தில் சென்றது போக பிறப்பில் நின்றது அப்படின்னா 8 வருஷம் 11 மாதம் 29 நாள் 10 மணி 9 நிமிஷம் 12 நொடி பிறப்பில் நின்றது. இது பார்த்தீங்களா? இப்போ இந்த கணக்கு இன்னும் சௌரியமாக உட்கார்ந்து செய்கிறப்ப தான் 5 நிமிஷத்தில் நான் செய்திருவேன். அப்போ இந்த உதயாதி நாளிகை, நட்சத்திரத்தினுடைய பரம நாளிகை, இதையெல்லாம் அங்கே உறுதியாக எழுதிட்டு எத்தனாவது நாளிகையில் இந்த குழந்தை பிறந்திருக்குது அதைய அந்த நிமிஷத்துக்கு மாற்றணும். அந்த நிமிஷத்துக்கு பிறந்த நிமிஷம் ஒத்து வருதான்னு தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் ஜனனகால சனி உடுமகா திசை இருப்பு 8 வருஷம் 11 மாதம் 29 நாள் 10 மணி 9 நிமிஷம் 12 நொடி அப்படிங்கிறத நாம் தெரிய இயலும். ஆனால் இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நான் 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த இதை நான் செய்துட்டேன். இன்னும் எனக்கு சௌரியமாக இருந்தால் 5 நிமிஷத்துலேயும் கூட செஞ்சிருவணுங்க. ஏன்னா இங்கே வெளிச்சம் பத்தில். அது மட்டும் இல்லாமல் வச்சு எழுதுகிற சூழ்நிலை, இந்த கணிதம் செய்யக்கூடிய இந்த கணிப்பான ஈக்கிற முறை, இதெல்லாம் இங்கே எனக்கு கொஞ்சம் சௌரியமாக படலைங்க. ஆகையினால தான் பின்னையும் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்களா, இந்த அளவில் கணிதம் செஞ்சோம்னா திசை இருப்பை துல்லியமாக நொடி அளவில் தெரிஞ்சிடலாம். நானுமே இன்றைக்கி கணினி ஜாதகத்தில் பார்க்குறேன். இன்னும் பழைய ஓலைச்சுவடியில் இருக்கிற ஜாதகத்தையும் பார்க்குறேன், நோட்டில் இருக்கிற ஜாதகத்தையும் பார்க்குறேன். இந்த மணி நிமிஷம் நொடியெல்லாம் இருக்காது. அதாவது வருடம் மாதம் நாள். ஆனால் இன்னொன்று வச்சுருப்பாங்க பழைய ஓலைச்சுவடியில், வினாளிகை அப்படின்னு. 60 வினாளிகை சேர்ந்தால் ஒரு நாளிகை. அப்போ 2.5 நாளிகை சேர்ந்தால் ஒரு மணி. இப்படியெல்லாம் கணக்கு எடுத்து தான் அதை நாம் உறுதிப்படுத்தி ஆகணும். ஆனால் இது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இதை அமுத்தினோம்னா இன்றைக்கி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எத்தனையாவது விகலையில் போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சிடலாம். அதை இந்த கணித பிரகாரம் செஞ்சோம்னா 5 நிமிஷத்தில் அந்த குழந்தை இந்த திசையில் இவ்வளவு சென்றது போக நின்ற அளவில் பிறந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாமுங்க. சரி, இனி அடுத்த ஒரு விவரம். இப்போங்க இந்த வருடம் 365 நாளைக்குமே சூரிய உதயம் ஒரே மாதிரி ஒரே மணியில் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சோம். பார்த்தீங்களா? அந்த விவரம் தான்
இது பார்த்தீங்களா? இப்போ இதை நான் கணிச்சு வச்சுக்கிறது ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் விநியோகிச்சிருப்பேன் இங்கே அப்பப்போ. அதாவது சூரியன் உதயம், அதாவது இன்றைக்கி எடுத்துட்டோம்னா ஆனி எத்தனாம் தேதி, இத்தனை மணி இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை நொடிக்கு அது உதயமாகும், இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு உச்சியை அடையும், இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு சூரியன் மறையும். அப்படிங்கிற 3 விவரத்தை நான் 365 நாளைக்குமே இதே மாதிரி ஒரே காயத்தில் 2 பக்கம் கொடுத்துருப்பணுங்க. இப்போ நான் அமைச்சிருக்கிறது சூரிய மறைவில் இருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் எவ்வளவு மணி நிமிஷம் நொடி இருக்குதோ அதில் பாதி என்ன மணி நிமிஷம் நொடி வருதோ அதுதான் நடு இரவு அப்படிங்கிற இதை கணிச்சிட்டேன். இதைய கணினி மையம் போய் செஞ்சு அநேகமாக அடுத்த மாதம் அனைவருக்கும் நான் வழங்குவேன். இப்போ பரிகாரம் அப்படிங்கிறதுல சில விவரங்களை தெரிவிக்கிறேனுங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில், ஏன்னா சமீபத்தில் நான் இந்த மாந்தியை பற்றி தெரிவிக்கலை, அதனால் மாந்தியை முதலையே தெரிவிக்கிறேனுங்க. ஒரு ஜாதகத்தில் மாந்தி 8, 10, 12 இந்த இடங்களில் இருந்தால் தீமையை செய்யும். இதை தவிர்த்து ஒரு 8 இடம் உறுதியாக சொல்கிறனுங்க. அதாவது 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 இந்த மாதிரி பாவகங்களில் நம்ம லக்ன ரீதியாகவோ அல்லது கோச்சாரத்தை பலன் தெரியணும்னா ராசி ரீதியாகவோ அந்த மாந்தி இருந்ததுன்னா, அதாவது ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா 1, 2, 3 எல்லாம் அது போன்ற அட்டவணையில் வரக்கூடியது நன்மையை செய்யும். இதே இந்த 8, 10, 12 நல்லா சொன்ன பார்த்தீங்களா, அதில் இன்னொன்று இருக்குது, ஞாபகத்துக்கு வரலீங்க. அந்த பாவகங்களில் மாந்தி இருந்ததுன்னா கெடுதலை செய்யும். சரி, இந்த மாந்தியை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்துறது எப்படி? நம்மளுக்கு பாதகம் செய்யக்கூடிய மாந்தியினுடைய செயலை குறுக்காட்டுறது எப்படி? இதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாந்தியை வலிமைப்படுத்தணும்னா அந்த ஜாதகர் விதவிதமான பழங்களை பகல் நேரத்தில் சாப்பிடணும், அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி. அதான் இன்னொன்று சொல்ல போனால், ஒரு பழம் சாப்பிட்றோம், ஒரு விதமான பழம், இப்போ ஒரு 2 கொய்யா பழம் சாப்பிட்டோம், இன்னும் 2 மாம்பழம் சாப்பிடலாம்ட்டு இருக்கிறோம். ஏன்னா பழங்களை தானே இந்த ஜோசியர் சொல்லிக்கிறாரு. ஆகையினால வாழைப்பழம் 2, மாம்பழம் 2 எல்லாம் வாங்கி வச்சாச்சு, அப்போ தொடர்ந்து சாப்பிட்றலாமா அப்படின்னா அப்படி அல்ல. ஏட்டுக்கு வேணாமே சாப்பிட்ட கொய்யா பழம் சீரணமாகி பசி எடுக்கிற போது தான் அடுத்த பழத்தை சாப்பிடணும். ஒரு பழத்துக்குடைய சக்தி இன்னொரு பழத்தினுடைய சக்தி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். அப்புறம் 2 பழமே செயல் இருக்கிறதோ மட்டுமில்லை, நம்மளுக்கு தீங்கையும் ஏற்படுத்தும். இதெல்லாம் உணவு விதியில் இருக்குதுங்க, இதையும் அனுசரித்து செயல்படணும். அதே மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் மாந்தி இருந்ததுன்னா இந்த பழங்களைய விதவிதமான பழங்களை அனாதை குழந்தைகள் இல்லத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பகல் ஒரு 3 மணி வாக்கில் அப்போ குரு வரை நடக்கும். அப்போ இந்த மாந்தி அப்படிங்கிறது குழந்தையாகவும் பாவிச்சுக்கலாம், குரங்காகவும் பாவிச்சுக்கலாம். அப்போ நாம் நேரடியாக குழந்தைகிட்ட பழத்தை கொண்டு போனால் எவ்வளோ கையை கடிச்சு பிடுங்கிட்டு போயிடு, அந்த அளவுக்கெல்லாம் சூழ்நிலை இருக்குது. ஆகையினால குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அனாதை குழந்தைகள் ஆசிரமத்தில் இந்த விதவிதமான பழங்கள் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி ஒரு காணிக்கையோடு கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்த மாந்தி தோசை விலை போயிருங்க. ஆகையினால இப்போ சூரியன்லேருந்து சொல்லி வந்துடுறேன். ஆனால் இதுக்கு மாந்திக்கு வலிமை கொடுக்கணும்னா தசாங்கம்னு ஒரு புகை போடுற சாமானம் இருக்குது, சாம்பிராணி ஆட்டாவே. அது இந்த ஐரவு கூட மந்திரம் சொல்கிற போது தசாங்கல தூபம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த தசாங்கத்தை நெருப்பில் போட்டோம்னா புகை வரும். அந்த புகையை சுவாசம்னா
இந்த மாந்தி வலிமையாகிக்கு வருங்க. ஏன்னா நல்லது செய்யக்கூடிய இடத்துல வலிமை குறைவாக இருந்தால் அந்த மாந்திக்கு வலிமை கொடுக்கணும் இல்லைங்களா? ஆகையினால அந்த தசாங்க தூபத்தை நாம் சுவாசம் பண்ணோம்னா மாந்தி வலிமைக்கு வர மாந்தியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முழு பலனும் கிடைக்க ஆரம்பித்து விடும். சரிங்க. இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்லது செய்யக்கூடிய நிலையிலிருந்து வலிமை குறைவாக இருக்கிறாருன்னா மஞ்சள் சந்தன தூபம் பகல் நேரத்தில், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் போடணுங்க. போட்டோம்னா சூரியன் வலிமையாகி வருங்க. அதுபோல் இந்த சந்திரனை வலிமைப்படுத்துறதுக்கு சாம்பிராணி தூபம், இதை ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமைக்கு ராத்திரியில் போட்டு சுவாசம் பண்ணணுங்க. சந்திரனை வலிமைப்படுத்திடலாம். அடுத்து செவ்வாயை வலிமைப்படுத்துறதுக்கு சிகப்பு குங்குலியம் அப்படின்னு இருக்கும். இதை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமையில் பகல் நேரத்தில் தணலில் போட்டோம்னா அது சாம்பிராணி புகையை விட அதிகமாகவே வருங்க. அதையும் சுவாசம் பண்ணால் செவ்வாயினுடைய சக்தி நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு வந்துடுங்க. அடுத்து புதனை வலிமைப்படுத்துறது எப்படி அப்படின்னா பச்சை கற்பூரம். இதை ஞாயிறு, புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் இந்த சந்தி காலம்னு சொல்லுவாங்க. அதிகாலை 4 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இது ஒரு சந்தி காலம். இந்த நேரத்தில் அந்த பச்சை கற்பூரத்தை தணலில் போட்டோம்னா அதுவும் புகை வரும். அதையே சுவாசம் பண்ணோம்னா புதன் சக்தி நம்ம உடம்புல கூடிரும். அப்போது இதை தண்ணியில் போட்டுமே ஊற வச்சு அந்த தண்ணியை கலக்கி குடிக்கலாம். அதனாலேயுமே புதனுடைய சக்தி வரும். ஏன்னா இதைத்தான் பெருமாள் கோயிலில் தீர்த்தமாக கொடுக்குறாங்க. புதனுடைய அம்சம் தானே பெருமாளே வச்சுக்கிறாங்க. பற்றியா நம்ம முன்னோர்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஏனையா. அப்போது இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தண்ணியில் போட்டு குடித்தாலுமே அந்த புதனுடைய சக்தி உடம்புல கூடிரும். இதெல்லாம் ஜோதிடனுக்கு அவசியமானது, இந்த பச்சை கற்பூரம் தீர்த்தம் குடிக்கிறது. அடுத்து குரு. இந்த குருவுக்கு குமுதம், ஆம்பல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செந்தாமரை மலர் காஞ்சது, அதனுடைய தண்டு, இதழ், மகரந்தம் இத்தனையுமே தணலில் போட்டால் புகை வரும். இதை பகல் நேரத்தில் இந்த ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாசம் பண்ணாருன்னா குரு பலம் வந்துடுமுங்க. அடுத்து சுக்கிரன். இவருக்கு பகல் நேரத்தில் தணலில் கிராம்பு, அதாவது லவங்கம், அதைய பொடியாக்கி அதில் போட்டோம்னா தூபம் வரும். இது என்றைக்கு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன், வெள்ளி, சனிக்கிழமை பகல் நேரத்தில், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு சாயங்கால நேரத்தில் அல்லது காயல் நேரத்தில் செய்கிறது சிறப்பு. அந்த நேரத்தில் தணலில் போட்டால் அதுவும் புகை வரும். அதையை சுவாசம் பண்ணோம்னா சுக்கரனுடைய பலம் நம்ம உடம்புல சேர்ந்துக்குமுங்க. இதில் அந்த கிராம்பை கூட ஒரு கிராம வாயில் போட்டுட்டே இருக்கலாம். அந்த ஜலம் உள்ளுக்குள்ளே போனாலுமே அந்த சுக்கரனுடைய சக்தி நம்ம உடம்புல அதிகமாக வந்து சேர்ந்துடும். அடுத்து சனி. சனியை வலிமைப்படுத்துறது எப்படி அப்படின்னா கருங்காலி. ஆனால் இன்றைக்கி கூட ஏதோ செய்கிறாங்க கருங்காலியில். அந்த கருங்காலி கட்டையை சீவி தணலில் போட்டோம்னா புகை எந்திரிக்கு. இது எப்போ செய்யணும் அப்படின்னா புதன், வெள்ளி, சனிக்கிழமையில் ராத்திரி நேரத்தில் செய்யணும். செஞ்சோம்னா இந்த புகையை சுவாசம் பண்ணோம்னா சனியினுடைய சக்தி நம்ம உடம்புல பெருகி போயிருங்க. இந்த ஆயில் பங்கம் அப்படிங்கிறதுக்கு அங்கே அரசு இல்லாமல் பண்ணி போடலாமுங்க. அடுத்து ராகு. அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, 3ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 9ஆம் பாவகத்தில் இந்த ராகு, கேது, சனி, செவ்வாய் இருந்தால் நல்லது செய்வாங்கன்ட்டு. அப்போ இந்த ராகுக்கு புதன், வெள்ளி, சனிக்கிழமை இரவில் தணலில் கருங்கடுகை பொடியாக்கி போட்டோம்னா புகை எந்திரிக்கு. அந்த புகையை சுவாசம் பண்ணோம்னா அந்த ராகு சிம்ம ராசியில் இருந்தாலும், அதாவது உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தாலுமே அவர் வலிமையாக்கி வருங்க. ஏன்னா எதிரியினுடைய வீடு, எதிரியினுடைய நட்சத்திரம் அந்த சிம்ம ராசியில் உத்தரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது. அப்படியே இருந்தாலும் இந்த தூபத்தை போட்டோம்னா ராகு வலிமையாக்கி வருங்க. அடுத்து ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடிய கேதுவை வலிமைப்படுத்துவது சிவப்பு சந்தனம். இதை செம்மரம் அப்படின்னு கூட தெரிவிப்பாங்க.
இதை கடையில் நியாயமாக விலை கொடுத்து வாங்கலாம். கடைக்காரருமே நியாயமாக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க. இதெல்லாம் அவசியமானது. மருந்து இந்த புகை இந்த தூபத்துக்கு மட்டுமல்ல, இந்த சிவப்பு சந்தனம் சித்த மருத்துவத்திலையுமே இது பயன்படுத்தப்படுகிறது. ஆகையினால அதை வாங்கிட்டு வந்து பொடியாக ஆக்கி அதைய தணலில் போட்டால் புகை நல்லா மனமாகவுமே இருக்கும். அப்போ இதை எப்போ செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ராத்திரியில் இந்த தூபத்தை நாம் போட்டு சுவாசம் பண்ணோம்னா கேது நம்ம ஜாதகத்தில் வலிமையாகி வருங்க. கேது நல்ல இடத்துலேருந்து வலிமையாயிட்டா நம்மளுக்கு புலநடக்கத்துக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரு. நம்முடைய புத்தி நல்ல முறையாக செயல்பட ஆரம்பிச்சுக்கு. கேது தானே யானகாரகன். அப்போ மனம் போன போக்கில் போகாமல் இப்படித்தான் நாம் செயல்படணும்னு செயல்பட்டு வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்து இறுதியில் இயற்கையோடு இணையருக்கு இது வழிவகுக்கும் என்று தெரிவிப்பதோடு உரையை நிறைவு செய்கிறேன். எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கே. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். அனைவருக்கும் நன்றிங்க. என்னோட விவரமுங்க, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை வட்டம், விஜயமங்கலம். என்னுடைய பேர் கருணாகரனுங்க. என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83ங்க. எக்காரணத்தை கொண்டும் திருமணத்தை தள்ளி போடாதீங்க பெரியவங்களே. அனைவருக்கும் நன்றிங்க. மிகச் சிறப்பாக உரையாற்றிய விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.